Hey guys, இந்த வீடியோட டாபிக் ரோல் ஆஃப் லிவர் அண்ட் கிட்னி இன் ட்ரக் மெட்டபாலிசம். அதாவது லிவரும் கிட்னியும் ட்ரக் மெட்டபாலிசம்ல என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ ட்ரக் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிகேஷன் வந்து பிரேக் டவுன் ஆகும், அதாவது உடையும் சின்ன சின்ன பார்ட்டிகளா ஆகும். இந்த மாதிரியான ப்ராசஸ்ல நம்ம லிவரும் கிட்னியும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். நீங்க இப்போ ஒரு மெடிகேஷனை எடுத்துக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து லிவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கன் டு ஆக்ட்னு சொல்லலாம். லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கூடிய மருந்தை சின்னதா வந்து பிரேக் டவுன் பண்ணும், உடைக்கும். ஆல்சோ வந்து அதை லெஸ் ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸாக மாற்றும். அதாவது அதோட பயன் நம்ம பாடியில் தீர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம பாடிக்கு வந்து அது டாக்ஸிக்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ட்ரக் வந்து லெஸ் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாக மாறும் த்ரூ அ ப்ராசஸ் கால்ட் மெட்டபாலிசம். அதுதான் பிரேக் டவுன் சொன்னால அந்த ப்ராசஸ் பேர் தான் மெட்டபாலிசம். இந்த மருந்தை வந்து உடையறனால தான் நம்ம பாடியை விட்டு ஈஸியாக அதால் வெளியில் போக முடியும். லிவரில் என்சைம்ஸ் வந்து இருக்கும், எஸ்பெஷலி அ குரூப் கால் சைட்டோக்ரோம் P450. இதுதான் வந்து கீ பிளேயர்னு சொல்லலாம் மெட்டபாலிசம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல. இப்போ அந்த மெடிகேஷன் வந்து உடஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கிட்ட மெடிகேஷன் லிவர் வந்து உடச்சி வச்சிருச்சு. அடுத்தது நம்ம கிட்னி வந்து வரும். நம்ம கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது பிரேக் டவுன் ஆன மெடிகேஷன்ஸ், இதெல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம், இதை யூரின் வழியா வெளியில தள்ளிரும். ஸோ லிவர் அப்படிங்கிறது மெடிகேஷனை மாற்றும், அதாவது ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இல்லை லெஸ் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸா மாற்றும். கிட்னி அதை நம்ம பாடியை விட்டு வெளியில தள்ளும். லிவரும் கிட்னியும் சேர்ந்து வேலை செஞ்சு நம்ம பாடியை பேலன்ஸ்டாகவும் சேஃபாகவும் வச்சுக்கும். ஸோ தட் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸும் பில்ட் ஆகாம தடுக்கும். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.